புதுசா வீடு கட்டும்போது ஒரு சில விஷயங்களை முக்கியமா கவனிக்கணும். அதுல ஒண்ணுதான் எர்த்திங் லைன். இதுதான் உங்க வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்கும் எந்த மேல் ஃபங்க்ஷன்ஸ் ஆகாம ப்ராப்பரா வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ உங்க வீட்டோட பவர் லைன்ஸ் எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ்லையும் ஸ்டேபிளாக இருக்கான்னு செக் பண்ணுறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் இந்த சர்ச் ப்ரொடெக்டர் அப்படின்னு எழுதியிருக்கிற ஜங்ஷன் பாக்ஸஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது இந்த ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் ஆகி இருக்கிற டிவைசஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்பேசஸ்லையும் எப்படி அண்ட் என்ன மாதிரியான ப்ளக் பாயிண்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போல்லாம் கிச்சனில் நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜ், மிக்சி, வாட்டர் பியூரிஃபையர் இதெல்லாம் தவிர்த்து டிஷ்வாஷர்ஸ், காஃபி மேக்கர் இந்த மாதிரியான அப்ளையன்சஸும் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி அப்ளையன்சஸ்க்கு போதுமான அளவுக்கு ப்ளக் பாயிண்ட் பிளான் பண்ணால் ஒரே ப்ளக் பாயிண்டில் மாறி மாறி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி அப்ளையன்சஸ்க்கு 15 ஆம்ப் ப்ளக் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளான் பண்ணும்போதே எந்தெந்த அப்ளையன்ஸ்க்கு எந்த மாதிரியான ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை. இதில் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, கிச்சனில் ஒரு ஸ்மால் இன்ஸ்டன்ட் கீசர் இருந்தால் டஃப் வெசல்ஸ் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட இன்னொரு இம்பார்ட்டண்டான ஸ்பேஸுக்கு போகலாம். நம்ம எல்லாருமே ஒர்க் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு இடம்னா அது நம்ம லிவிங் ரூம் தான். உங்கள் வீட்டோட ஹோல் பியூட்டி ஸ்ட்ரக்சரையும் லிவிங் ரூம் தான் டிசைட் பண்ணும். ஸோ லிவிங் ரூமில் யூஸ் பண்ண போகிற ப்ளக் பாயிண்ட்ஸ் ப்ராப்பராக பிளான் பண்ணுறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். இப்போ இதை எப்படி பிளான் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். பேசிக்காக இந்த ஸ்பேஸில் என்னென்ன அப்ளையன்சஸ் வைப்போம்னு பார்ப்போம். டிவி கேபிள் பாக்ஸ், ஆடியோ லைன், சவுண்ட் சிஸ்டம். இது இல்லாமல் மற்ற எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஈத்தர்நெட் கனெக்ஷன், ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்சஸ் இதுக்கு தேவையான ப்ளக் பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். டேபிள் லேம்ப்ஸ், ஃப்ளோர் லேம்ப்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ளக் பாயிண்ட்ஸ் எங்கே அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதே மாதிரி சோஃபா செட்டப் கிட்ட ஸ்மால் ப்ளக் பாயிண்ட் செட் பண்ணலாம். இதெல்லாம் தவிர்த்து லிவிங் ரூமில் நீங்கள் வேறு ஏதாவது அப்ளையன்சஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா வீடு கட்டும் போதே அதுக்கான ப்ளக் பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணணும். அண்ட் ஆல்சோ வேக்யூம் கிளீனர் மாதிரி அப்பப்போ யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸ்க்கும் ஒரு ஸ்பேர் ப்ளக் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கிறது நல்லது. பெட்ரூம், ஒரு பெட்ரூமில் என்ன பெயிண்ட் அடிக்க போகிறோம், என்ன மாதிரி பெட் யூஸ் பண்ண போகிறோம், வார்ட்ரோப் எங்கே செட் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ யோசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கணும். பெட் பக்கத்துலேயே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்தால் உங்களோட ஃபோன் ஆர் லேப்டாப்பை சார்ஜ் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். பெட்ரூமில் நம்ம ஈஸியாக மறக்கிற ஒரு விஷயம் மொஸ்கிட்டோஸ் ரிப்பலன் மிஷின்ஸ். இதுக்கு மற்ற ப்ளக் பாயிண்ட்ஸோட இல்லாமல் தனியாக ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுட்டோன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். சம்டைம்ஸ் மிரர் இருந்தால் ப்ளக் பாயிண்ட் இருக்காது, ப்ளக் பாயிண்ட் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் மிரர் இருக்காது. ஸோ இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு உங்கள் மிரர் பக்கத்துலேயே ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னர்ஸ், கர்லர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்கள் பெட்ரூம் ஸ்பேஷியஸாக இருந்தால் ஸ்டடி டேபிள், டிவி யூனிட் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பெட்ரூம் பற்றி பேசிட்டோம், இப்போ பாத்ரூம் பார்ப்போமா? பாத்ரூமில் கீசருக்காக ப்ளக் பாயிண்ட் வைக்க வேண்டியதாக இருக்கும். ப்ளக் பாயிண்ட் கீசருக்கு பக்கத்துலேயே வச்சாலும் அதோட ஸ்விட்ச் ஒரு கன்வீனியன்ட்டான பிளேஸில் வச்சா ஈஸியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஹை வோல்டேஜ் ப்ளக் பாயிண்ட் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பாத்ரூம்க்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளக் பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணணும். அண்ட் அதர்வைஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பாத்டப் பக்கத்தில் இருக்கிற ப்ளக் பாயிண்டில் ஹேர் ட்ரையர் மாதிரியான அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ரிஸ்கி. உங்கள் ஹேர் டூல்ஸ் அண்ட் ஷேவர்ஸை எஃபிஷியண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்க ஒன் ஐடியா இஸ் டு கீப் தம் இன் அ டெடிகேட்டட் ட்ராஸ். இதில் ஒரு போனஸ் பாயிண்ட் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ட்ராஸ் டெடிகேட் பண்ணும்போது ட்ராஸ்லேயே இன்பில்டாக ப்ளக் பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் இது ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆப்ஷனும் கூட. பாத்ரூம் நீங்கள் புதுசாக டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ஸ்பேஸ் விடுறது ரொம்பவுமே அட்வைசபிள். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் பாத்ரூமை ட்ரையாக வச்சுக்கிறதுக்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பால்கனி, இது இன்னொரு அடிஷ்னல் பாயிண்டாக சொல்கிறேன். அவுட்டோர் ஸ்பேசஸில் ப்ளக் பாயிண்ட் வைக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் அதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவுட்டோர் ஸ்பேசஸில் ப்ளக் பாயிண்ட் வைக்கும்போது அது கவர்டப்பாக ஃபிட் பண்ணுறது ஒரு சேஃபான ஆப்ஷன். அவுட்டோர் ஸ்பேஸ்ன்னு வரும்போது அது பால்கனியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைவேட் டெரஸ் மாதிரி டோட்டலாக அவுட்டோராக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற ப்ளக் பாயிண்ட்ஸை கவர்டாக வைக்கிறது ஒரு கிரேட் ஐடியா. ஒரு ரீசன் அது டஸ்ட் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று, என்ன மாதிரியான வெதர் கண்டிஷன் இருந்தாலும் அதில் தண்ணி படாமல் இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வைக்கிறது முக்கியம். இப்போவே நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பேனல்ஸ், இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கூட ஒரு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி ரீசன்ட் டேஸில் நிறைய ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க ஃபோனுக்கு அடாப்டர்ஸ் தரதில்லை. ஸோ ஸ்விட்ச் போர்ட்ஸ்லேயே டைப் ஏ அண்ட் USB-C கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டோட ஏஸ்தட்டிக்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டீரியர் அண்ட் டெக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ளக் பாயிண்ட்டோட அவுட்லெட் கவர்ஸை மேட்ச் பண்ணலாம். அதே மாதிரி கேபிள்ஸ் விசிபிளாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேபிள் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆஸ் அ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ப்ளக் பாயிண்ட்ஸ் அண்ட் கேபிள்ஸ் எதுவும் வாட்டர் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கிற ப்ளக் பாயிண்ட்ஸில் கவர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. என்னதான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் உங்களோட இன்டீரியர் டிசைனர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டிசைட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இன்டீரியர்ஸ் பற்றின இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம இன்டீரியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சைடில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சுபா.